இந்த நாளுக்கான கர்த்தருடைய வார்த்தை வெளிப்படுத்தல் 15ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தின் ஒரு பகுதி. சர்வ வல்லமுள்ள தேவனாகிய கர்த்தாவே, தேவரீருடைய கிரியைகள் மகத்துவமும் ஆச்சரியம் மாணவிகள். பரிசுத்தவான்களின் ராஜாவே, தேவரீருடைய வழிகள் நீதியும் சத்தியம் மாணவிகள். இது ஒரு அருமையான துதி. பிதாவானவர், ஆட்டுக்குட்டியானவர், இயேசு கிறிஸ்துவை பற்றிய துதி வார்த்தைகள் தான் இது. சர்வ வல்லமுள்ள தேவனாகிய கர்த்தாவே, கர்த்தரை பற்றிய காரியங்கள் இது சொல்லுது. சர்வ வல்லமை உள்ளவர் அவர். எல்சடாய், எல்லாவற்றிலும் அவர் சர்வ வல்லமை பொருந்திய ஆண்டவர். அவருக்கு நிகராக யாருமே இல்லை. சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தாவே, தேவரீருடைய கிரியைகள் மகத்துவமும் ஆச்சரியமானது. நீங்கள் செய்கிற ஒவ்வொரு காரியங்களும் மகத்துவமானது, ஆச்சரியமானது. உமது செயல்கள் எல்லாம் அதிசயமானவைகள், உமது கிரியைகளே சத்தியமானவைகள் என்று பெர்பன்ஸ் ஃபாதர் பாடியிருப்பாங்க. கர்த்தாவே, தேவருடைய கிரியைகள் மகத்துவமும் ஆச்சரியம். நம்முடைய கிரியைகள், அவர் ஆதி நாளில் இருந்து அவர் செய்கிற ஒவ்வொரு கிரியைகளும் மகத்துவமானது, ஆச்சரியமானது. யாராலையும் அதை நடப்பிக்க முடியாது. நோவா காலத்தில் பெருவெள்ளத்தை கொண்டு வந்து உலகத்தை அழித்தார். ஒரு 8 பேர் கொண்ட குடும்பத்தை மற்றும் ஆண்டவர் அவருக்கு பயந்தவர்களை பாதுகாத்தார் என்று சொல்லி நம்ம பார்க்குறோம். அது மகத்துவம் ஆச்சரியமான ஒரு செயல். இஸ்ரவேல் ஜனங்களை வனாந்திரத்தில் நடத்தினார். செங்கடலை 2ஆக பிளந்து வழி வகுத்து அவங்களை நடத்தி கொண்டு போனார். இந்த கிரியைகள்லாம் மகத்துவமும் ஆச்சரியம் மாணவிகள். 5 அப்பம் 2 மீனை கொண்டு 5000 பேரை போஷித்து மீதி எடுக்க செய்தார். இந்த கிரியைகள் மகத்துவம் ஆச்சரியம் மாணவிகள். எல்லாரையும் அவர் என்ன சார் புதிய பலனால் நிரப்பினார். குருடர்களை பார்வையடை செய்தார். சவுடர்களின் காதை திறந்தார். முடவர்களை நடக்க செய்தார். செத்தவர்களை உயிரோடு எழுப்பினார். இது எல்லாமே அவருடைய கிரியைகள், மகத்துவம் ஆச்சரியம் மாணவிகள். ஒரு சின்ன தாவீதை கொண்டு ஒரு பெரிய கோலியாத்தை வீழ்த்தினாரே, இது அவருடைய மகத்துவம் ஆச்சரியமான கிரியைகள். நம்முடைய வாழ்க்கையில் இதே போல் அநேக காரியங்கள் ஆண்டவர் செய்திருக்கிறார். நம்மால் முடியாது, அவர் செய்து முடித்திருக்கிறார். கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் என்ற வார்த்தையை நிறைவேற்றியிருக்கிறார். அப்புறம் பரிசுத்தவான்களின் ராஜாவே, பரிசுத்தவான்களுக்கெல்லாம் அவர் தான் ராஜா. தேவரீருடைய வழிகள் நீதியும் சத்தியமானவைகள். அவருடைய பாதைகளெல்லாம் செம்மையானவைகள், நீதியானவைகள், சத்தியமானவைகள். யாரும் அதை என்ன செய்ய முடியாது, குறை சொல்ல முடியாது. விரல் நீட்டி அவருடைய கிரியைகள், அவருடைய செய்கைகள், அவருடைய பரிசுத்தத்தை யாரும் குற்றச்சாட்ட முடியாது. சத்துருவானவன், குற்றச்சாட்டுகிறவன் சத்துருவானவன் தாழ தள்ளப்பட்டு போனான் என்று சொல்லி நம்ம பார்க்குறோம். அப்படிப்பட்ட பெரிய மகத்துவமான சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர் நம்முடைய கர்த்தர். பரிசுத்தவான்களின் ராஜா நம்முடைய ராஜா. அவருடைய கிரியைகள் மகத்துவம் ஆச்சரியமானவைகள். அவருடைய வழிகள் நீதியும் சத்தியமானவைகள். நாம் இதை உணர்ந்து கொண்டிருக்கிறோமா? உணர்ந்து கொள்ள வேண்டும். ஆமென்.